இப்பொழுது சிக்னேச்சர் கேம்பெயின் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வெளிநாட்டு பங்களிப்பு மசோதா 2026 எதிராக அந்த சிக்னேச்சர் கேம்பெயின் கையெழுத்து அந்த மெமராண்டத்தை வருகிற ஜூலை 3ஆம் தேதி அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து பாரத பிரதமருக்கு இந்த மசோதாவை வாபஸ் வாங்க வேண்டும் என்று அந்த மெமராண்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் முழுக்க இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 தினங்களும் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்பதுதான் இன்றைய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மசோதா அமலுக்கு வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுபான்மை பெரும்பான்மையர் கூட, இந்து கோவில்கள் கூட எடுத்து விடலாம், இந்துக்களுடைய சொத்துக்கள் கூட எடுத்து விடலாம். ஆகவே இது கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது சொல்வது தவறானதாகும். ஒட்டுமொத்த இந்தியாவே பாதிக்கும் இந்த சட்டத்தை ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இதை சொத்துக்கள் அனைத்தும் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு மாறிவிடும். அதாவது எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் ரெனியூவல் செய்ய விடாமல் போனாலோ இல்லை நிராகரித்தாலோ இல்லை மறந்து எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலனாலோ இந்த மொத்த சொத்துக்களும் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு போய் சேர்ந்துவிடும். அவர் அந்த சொத்தை விற்று பணத்தை எடுத்து கன்சாலிடேட் ஆஃப் இந்தியாவில் ஃபண்ட்ஸில் சேர்த்துடலாம், இல்லை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடலாம். அப்படி செய்யும்பொழுது அவர் நோட்டீஸ் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. அவருடைய ஹியரிங் மற்றவர்களை பற்றி அவர்கள் அந்த ஆர்கனைசேஷன் எஃபெக்ட் ஆகிற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவாலயங்கள் உள்பட எல்லாமே போய்விடும். நன்றி.